கிரிக்கெட் நேயர்களுக்கு வணக்கம். IPL 2025 திருத்தப்பட்ட அட்டவணை குறித்த முக்கிய தகவல்களுடன் உங்களை சந்திக்க வந்துள்ளோம். இந்த காணொளியில் இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் தொகுத்து வழங்குகிறோம். முக்கிய முடிவு என்னவென்றால் IPL 2025 மீண்டும் தொடங்குகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இன்று இரவு புதிய அட்டவணையை வெளியிடவுள்ளது. மே மாதம் 16ஆம் தேதியிலிருந்து பெங்களூரு, சென்னை மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் போட்டிகள் மீண்டும் ஆரம்பமாகும். மொத்தம் 16 ஆட்டங்கள் மே மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும். எனினும் வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்பார்களா? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இந்த முறையாவது கோப்பையை வெல்லுமா? தொடர்ந்து பார்ப்போம். நேயர்களே, கிரிக்கெட் ரசிகர்களாகிய நீங்கள் IPL தொடர் பாதியில் நின்றதால் சற்று ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி திரும்பி வந்தது போல IPL தொடரும் கம்பேக் கொடுக்க உள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஒவ்வொரு முறையும் கோப்பை வெல்வோம் என்று கூறி இறுதியில் ரசிகர்களுக்கு மீம்ஸ்களை மட்டுமே பரிசாக அளித்தது உங்களுக்கு நினைவிருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் அணி தரம்சாலாவில் வெற்றி பெறும் என்று நினைத்திருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட ஏர் ரைட் சைரன் காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டது. தற்போது நம் முன்னுள்ள கேள்விகள் ஏராளம். தோனி அவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் வெற்றிகரமாக விளையாடுவாரா? இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றமான சூழ்நிலைக்கு பிறகு வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்பார்களா? புதிய மைதானங்கள் போட்டிகளுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சவால்களை ஏற்படுத்துமா? உங்கள் கருத்துக்களை லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். முக்கிய உள்ளடக்கத்திற்கு வருவோம். IPL 2025 கடைசி வாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை காரணமாக போட்டிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் மைதானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இன்று இரவு திருத்தப்பட்ட அட்டவணையை வெளியிடவுள்ளது. மே மாதம் 16ஆம் தேதி போட்டிகள் மீண்டும் ஆரம்பமாகும். பெங்களூரு, சென்னை மற்றும் ஹைதராபாத் ஆகிய 3 தென்னிந்திய நகரங்களில் மொத்தம் 16 ஆட்டங்கள் நடைபெறும். மும்பை மற்றும் டெல்லி ரசிகர்களுக்கு ஒரு சிறிய வருத்தம். இந்த முறை வான்கடே மற்றும் ஃபெரோஸ் ஷா கோட்லா மைதானங்களில் போட்டிகள் நடைபெறாது. வீரர்களின் பாதுகாப்பு மற்றும் கிரிக்கெட் போட்டிகளின் சிறப்பான சூழலை கருத்தில் கொண்டு இந்த நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டதால் அந்த ஆட்டம் மீண்டும் நடத்தப்படும். ஆனால் வெளிநாட்டு வீரர்கள் அச்சமின்றி பங்கேற்றால் மட்டுமே போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும். மே மாதம் 30ஆம் தேதி வரை தொடர்ச்சியான போட்டிகள் நடைபெறும். இரட்டை ஆட்டங்கள் இருக்குமா என்று ரசிகர்கள் ஆர்வத்துடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இந்த மறு தொடக்கத்தில் எந்த அணி ஆதிக்கம் செலுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?